ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஸோ மனைவிங்கெல்லாம் வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா உங்களுக்கே அது நல்லாவே தெரியும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு. ஆனால் அதை ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கிறது யாருக்கும் தெரியல. ஸோ என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம்தான், சின்ன சின்ன விஷயந்தான் எதிர்பார்ப்பாங்க. சின்ன சின்னதாக நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பு காட்டணும், அவங்கள அப்பப்போ லவ் பண்ணணும், அப்பப்போ ஏதாவது சின்னதாக நீங்கள் அழகாக இருக்க, நீ சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதை பொய் சொன்னால் கூட போதும். ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எல்லா வீடியோலாம் பார்த்துருப்போம். ஒய்ஃப்லாம் ரொம்ப கோவமாக ஏதாவது சண்டை போடணும்னு சொல்லிட்டு வேகமாக வருவாங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் சின்னதாக ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க அப்படி சொல்லுவார். இல்லைனா நீ சமைச்சது சாப்பிட செம்மையாக இருந்துச்சுடி அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொன்ன உடனே டக்குன்னு அவங்க மைண்டே அப்படியே சேஞ்ச் ஆகிரும், அப்படியே மாறிடுவாங்க. என்னடி அழகாக இருக்கேங்கிற ஒரு வார்த்தை, அது நீங்கள் பொய் சொல்கிறீங்களா இல்லை நிஜமாக சொல்கிறீங்களா அதெல்லாம் தேவையில்லை. மொத்தத்தில் அது உங்கள் வாயிலேருந்து வந்துச்சு அந்த வார்த்தை. அப்படிங்கும்போது அவங்க உங்ககிட்ட என்ன கேட்க வந்தாங்க, என்ன சொல்ல வந்தாங்க, என்ன கேட்க வந்தாங்க, என்ன சண்டை போட வந்தாங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு முதக்கண்டு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத முதக்கண்டு அவங்க மறந்துடுவாங்க. ஸோ மறந்துட்டு அப்படியா இருக்கேன், இன்னைக்கு நல்லா இருக்கேன், அந்த லுக்கு நல்லா இருக்கேன், அந்த ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கறது வந்து அவளோட அன்பான ஒரு வார்த்தை, அந்த சின்னதாக ஒரு 2 மினிட்ஸ் ஒரு லவ், அப்புறம் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, சமைச்சிருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, இப்படின்னு இதை மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. உங்ககிட்ட மணியோ காரோ வீடோ அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆசையெல்லாம் இல்லை. இருக்கும் இருக்கும் இல்லைன்னு சொல்ல கிடையாது. அது வந்து லைஃப்பில் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சிருப்பாங்களே தவிர அதுக்காகத்தான் அவங்கக்கிட்ட சண்டை போடுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன தான் பிஸியாக இருந்தாலும், என்ன தான் வேலையில் பிஸியாக இருந்தாலும், என்ன தான் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கோவமாக இருந்தாலும், ஸோ அவங்களும் வீட்டுக்குள்ளே தனியாக இருப்பாங்க இல்லையா, ஃபுல் டே. அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபும் இருக்காங்க, நிறையா வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி தனியாக இருக்கும்போது எப்படா நம்ம வீட்டுக்கார் வருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அன்பாக 2 வார்த்தை பேசுனீங்கன்னா ஸோ அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, குடும்பத்தில் நம்மளும் ஹாப்பியாக இருப்போம், நம்ம கூட சேர்ந்து நம்ம பசங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. மொத்தத்தில் ஃபேமிலி வந்து ஹாப்பியாக ரன் பண்ணலாம்.